உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளுக்கு பொறுப்பான இஸ்லாமிய அரசு பிரிவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான முகமது நஃபர் மத்திய புலனாய்வு பிரிவினுடனான பல நேர்காணல்களில் கொடிய பயங்கரவாத செயல்களை செயல்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கட்டமைப்பு, திட்டமிடல், பயிற்சி மற்றும் போதனைகளை அம்பலப்படுத்தியுள்ளார். ஜூன் 2019 மற்றும் மார்ச் 2020 கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை தலைமையகத்தில் நடத்தப்பட்ட 4 நேர்காணல்களின் போது இலங்கையில் உள்ள ஐசிஸ் பிரிவின் 2வது அமீர் அல்லது துணைத் தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நௌபர் குழுவுடனான தனது சித்தாந்த சீரமைப்பு, அவரது ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சி முயற்சிகள் மற்றும் தற்கொலை தாக்குதல்களுக்கு தலைமை தாங்கிய ஜக்ரான் காசிமுடனான தனது உறவை விவரித்தார். இஸ்லாமிய அரசுடனான தனது கூட்டணி உடனடியாக இல்லை என்று நௌபர் புலனாய்வாளர்களிடம் விளக்கினார். தேசிய தெஹித் ஐமாத் அமைப்பை நிறுவிய ஜக்ரான் பதிவு செய்யப்பட்ட உரைகள், ஆன்லைன் பிரச்சாரம் மற்றும் நேரடி சித்தாந்த வழிகாட்டுதல் மூலம் தன்னை பாதிக்க தொடங்கினார் என அவர் கூறினார். பின்னர் ஜக்ரான் நௌபரை குழுவின் 2ஆம் நிலை தலைவராக நியமித்து பிரச்சாரம், ஆட்சேர்ப்பு மற்றும் கருத்தியல் கல்விக்கு பொறுப்பேற்றார். அவர் தனிப்பட்ட முறையில் ரகசிய இடங்களில் நடத்தப்பட்ட 8 நாள் பயிற்சி அமர்வுகள் பல இடங்களில் இடம்பெற்றது. இந்த அமர்வுகளில் துப்பாக்கி பயன்பாடு, வெடிகுண்டு தயாரித்தல் மற்றும் மத போதனைகள் குறித்த பயிற்சி வழங்கப்பட்டது. ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களுக்கு T-56 தாக்குதல் துப்பாக்கிகள் மற்றும் 9 மிமி கைத்துப்பாக்கிகளை பயன்படுத்த பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் கருப்பு பொடி மற்றும் நைட்ரேட் அடிப்படையிலான வெடிபொருட்களை எவ்வாறு தயாரிப்பு என்பதை கற்றுக்கொண்டனர். இருப்பினும் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த அன்று காலையில் மற்றொரு குழு உறுப்பினரான அன்வர் முகமது ரிஸ்கான் நௌபரை நேரில் சந்தித்தார். அவர் ஜக்ரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியதாக அவருக்கு தெரிவித்தார். இலங்கை அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 9 நபர்கள் ஐசிஸ் பிரிவுடன் தொடர்புடையவர்களில் ஒருவராக நௌபர் அமெரிக்க புலனாய்வு பிரிவு அடையாளம் கண்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு படுகொலைக்கான அடித்தளத்தை அமைப்பதில் முகமது நௌபர் முக்கிய பங்கு வகித்தார். தாக்குதல்கள் தனிமைப்படுத்தப்பட்ட தீவிரவாதிகளின் செயல் அல்ல, மாறாக இஸ்லாமிய அரசின் உள்ளூர் பிரிவாக செயல்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட, பயிற்சி பெற்ற மற்றும் சித்தாந்த ரீதியாக கடினப்படுத்தப்பட்ட ஜிகாதிஸ்ட் பிரிவின் விளைவு என அவர் வாக்குமூலம் நீண்டகாலமாக சந்தேகிக்கப்பட்டதை உறுதிப்படுத்துகிறது.